அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது. அதில் அதிகமானவர்கள் பெண்களாக இருந்தனர், ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹுவின் தூதரே, அந்த பெண்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களா என்று கேட்கப்பட்டது. அவர்கள் தங்கள் கணவனை நிராகரிக்கின்றனர், அவனுடைய உதவிகளை நிராகரிக்கின்றனர். அந்த பெண்களில் ஒருத்திக்கு நீ காலமெல்லாம் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் அவளுக்கு பிடிக்காத ஒரு செயலை நீ செய்துவிட்டால், நான் இதுவரை உன்னிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் காணவில்லை என்று கூறிவிடுவாள் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 29. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் நாம் அவருக்கு அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இது இறை நம்பிக்கையாளர்களின் பண்பாக இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யார் நன்றி கட்டத்தனத்தோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம்தான் கூலியாக கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹுவின் தூதரவர்கள் செய்யக்கூடிய இந்த கடுமையான எச்சரிக்கையை நினைவில் வைத்து எல்லோரிடமும் நன்றியுள்ளவர்களாக நாம் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்வோம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.